என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால, அவ ரொம்பவே சோம்பேறியா இருந்தா. என்னோட மருமகனும் அவளோட இந்த வழக்கத்தினால ரொம்பவே சலிப்படைஞ்சு என்ன அங்க கூப்பிட்டாரு. ஒரு நாள் நைட் 11 மணிக்கு அவரு என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு, அப்ப சொன்னாரு, "இன்னைக்கு உங்க பொண்ணு தூங்கிட்டா. ஆனா என்னால என்னோட ஆசைய கட்டுப்படுத்திக்கிட்டு சும்மா தூங்க முடியாதுன்னு" சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு, மருமகன் வந்து என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு, "நான் என்னோட மகளுக்கு ஹர்கிஸ்வதரா வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம், என்னோட மகள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படிங்கிறதுனால, அவ ரொம்பவே செல்லமா வளர்க்கப்பட்டா. அவளுக்கு வீட்டு வேலை செய்யக்கூட பழக்கமே இல்ல. அதனால தான் என்னோட மகளுக்காக ஒரே மகன் மட்டும் இருக்கக்கூடிய மருமகனா நான் எதிர்பார்த்தேன். பல வருஷ தேடலுக்கு அப்புறமா, நான் விரும்பின மாதிரியே ஒரு மருமகன் எனக்கு கிடைச்சாரு. என்னோட மருமகன் தான் தனிமையில இருந்தாரு. அவருக்கு பெற்றோர் இல்ல. அவர் ஒரு நல்ல வேலையிலயும் இருந்தாரு. கூடவே சொந்தமா வீடும், சில சொத்துக்களுமே இருந்துச்சு. என்னோட மகளுக்கு இது ஒரு சிறந்த உறவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் உடனடியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள செஞ்சு, என்னோட பொண்ணான சுமங்கலி அவருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா, நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. சுமங்கலியால தனியா தன்னோட கணவர நல்லாவே கவனிச்சுக்க முடியும்னு நான் நெனச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்? கணவர எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி, எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு புரிய வச்சுட்டேன்னு நான் நெனச்சேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்களிலேயே அவள பத்தின சில புகார்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன். முதல், என்னோட மருமகன் தன்னோட மனைவியோட சோம்பேறித்தனத்த பொறுத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ 2 பேரும் வீட்டு வேலைகள பார்த்து சோர்வடைஞ்சுட்டாரு. ஒரு நாள் என்னோட மகள பத்தி விசாரிக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணேன். நாங்க 2 நாட்கள் தங்குனேன். 2 நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சப்போ, சுமங்கலி என்னை தடுத்து நிறுத்தினான். அவ, எனக்கு இப்போ ரொம்பவே சோர்வா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியா இங்கேயே இருங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க?" ன்னு கேட்டா. அவ அப்படி கேட்கும்போது அவளோட சோம்பேறித்தனமான சுபாவம் எனக்கு தெரிஞ்சுச்சு. கடந்த 2 நாட்களா நான் வந்ததுக்கு அப்புறமா, அவ எந்த ஒரு வேலையுமே செய்யறதில்லை. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா. அவளோட இந்த சோம்பேறித்தனத்த பார்த்து, என்னோட மருமகன் வந்து அவகிட்ட இருந்து விலகி செல்ல முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்னோட மருமகன் அவளோட சோம்பேறித்தனத்த மிக அமைதியா சகிச்சுக்கிட்டாரு. அத்தகைய அமைதியான ஒரு நபர்கிட்ட கோபம் ஒரு நாள் வரும். என்னோட மகளை சரியான திசையில கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இன்னும் சில நாட்கள்ல என்னோட பொண்ணு வீட்ல தங்கறதுக்கு முடிவு பண்ணேன். அன்னைக்கு சாயந்திரம் வந்து மருமகன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. நான் வீட்ல இருக்கிறத பார்த்துட்டு, அவர் கொம்ப டைம்ல சோழக்கம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. நான் வந்து அவருக்கு டீ கொண்டு போய் குடுத்தேன். அவரும், "அத்த, நீங்க இன்னைக்கு காலையில புறப்படுறேன்றத சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு தங்குனீங்கன்னு?" கேட்டாரு. இத கேட்டேன்னா, "ஏன் மாப்ள, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, "அப்படி இல்ல. அத்த, நேத்து நைட் நீங்க வீட்டுக்கு போகணும்னு அவசரப்பட்டீங்க. இப்ப திடீர்னு தங்கி இருக்கீங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்னு" மட்டும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, "நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு லாபம் தான். ஏன்னா கடந்த 2 நாளா உங்களோட கையில ரொம்பவே சுவையான உணவ நான் சாப்பிட்டேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் வயிறு நிரம்ப சாப்பிடுறதே இல்லை." மருமகன் சொந்த அந்த வார்த்தைய கேட்டதும், சுமங்கலி தன்னோட கணவர எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது. நான் அவன்கிட்ட, "நான் இன்னும் சில நாட்கள் தங்கி உங்கள கவனிச்சுக்கிறதோட, சுமங்கலிக்கு சில வீட்டு வேலைகளையும் கத்துக் குடுக்கிறேன்னு" சொன்னேன். அப்ப மருமகன்னு, "நீங்க எப்பயும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க வீட்ல இருந்தா சுமங்கலி உங்கள போல ஆயிடுவான்னு" சொன்னாரு. நான் இங்க தங்குறதுக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால, நான் அவரோட வீட்ல தங்க ஆரம்பிச்சேன். என்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன். நான் இப்ப தனியா தான் இருக்கேன். எனக்கு அதிகமா பணம் தேவையில்ல. எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்கு. தங்குறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்கு. அதனால நான் அதிக கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செஞ்சேன். இப்படியே சுமங்கலி கூட சில நாட்கள் ஆகிருச்சு. கடந்த 2 நாளா நான் மருமகன நைட்ல ஹால்ல பாத்துட்டு இருக்கேன். மருமகனுக்கும் சுமங்கலிக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. கடைசியா என்னால பொறுத்துக்க முடியல. 3வது நாள் என்னோட மருமகன் ஹால்ல இருக்கிறத பாத்துட்டு, நான் அவன்கிட்ட போயிட்டு, அவர் ஹால்ல தூங்குறதுக்கான காரணத்த கேட்டேன். அப்ப அவர் எதுவுமே பேசாம, என்னோட கைய புடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுலுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு, "அத்த, உங்க மகன் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான்னு பாருங்க. இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி 4 மாசம் ஆகிருச்சு. சுமங்கலி இந்த 4 மாசத்திலேயே 4 வருஷம் மாரி ஆக்கிட்டா. கணவனுக்கு நேரம் குடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளுக்கு தூக்கம் எவ்வளவு புடிச்சிருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்ல. இது உண்மையிலேயே சுமங்கலி முதல் திருமணமா? ஏன்னா அவளுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே இல்ல. இப்ப அவளுக்கு ஒரே விஷயத்த தினமும் புரிய வச்சு,
எனக்கு தலைவலியே வந்துருது. அதனால தான் நான் ஹால்ல போயிட்டு தூங்கிருவேன்." அப்படின்னு சொன்னாரு. மருமகனோட பேச்ச கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னோட மருமகன், என்னோட மகளால கொஞ்சம் கூட மகிழ்ச்சியா இல்ல. அப்ப நான் அவர்கிட்ட, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் சுமங்கலிக்கு புரிய வைக்கிறேன்." மருமகனுக்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவ பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால, என்னோட கண்ணுல இருந்து தூக்கமே மறைஞ்சிருச்சு. எப்ப காலையில விடியும்? நான் என்னோட மகளோட பேசுவேன்னு எனக்கு தோணுச்சு. காலையில ஆனதும், மருமகன் ஆபீஸுக்கு போயிட்டாரு. நான் சுமங்கலி கிட்ட பேச முடிவு செஞ்சேன். நான் அவகிட்ட போயிட்டு, "சுமங்கலி, இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவரை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுங்கிறத நான் உனக்கு கத்துக் குடுக்கிறேன். அத பார்த்து நீ கத்துக்கோ. உன்னோட தூக்கம் இவ்வளவு ஆழமாயிடுச்சு. உன்னோட கணவருக்கு உன் தூக்கத்தால சோர்வு தான் ஏற்படுது." இதுக்கு சுமங்கலி, "அம்மா, என்னோட தூக்கத்த பத்தி பேசாதீங்க. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா?" அந்த நேரத்துல அவளுக்கு தன்னோட தவறு புரியவே இல்லை. இருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். அன்னைக்கு நைட் நான் மருமகன ஹால்ல பார்க்கல. அவருக்கும் சுமங்கலிக்கும் இடையில எல்லா விஷயமும் சரியா இருக்கும். சரி, போய் பார்க்கலாம்னு சொல்லி, அவங்களோட ரூம் கிட்ட போயிட்டு, வெளிய இருந்து பார்த்தேன். அங்க அவங்க ரூமுக்கு எட்டி பார்த்தேன். உள்ள மருமகன் ஜன்னல்ல நிக்கிறத பார்த்தேன். சுமங்கலி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா. என்னோட அறிவுரை அவளுக்கு எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தல. நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது, என்னோட சேலையோட முந்தாணி கதவுல இருக்கக்கூடிய ஆணியில மாட்டி சிக்கிக்கிச்சு. அது தெரியாம திரும்புனேனா, அதிர்ச்சியில அப்படியே கீழ விழுந்துட்டேன். அந்த சத்தத்த கேட்டதும், என்னோட மருமகன் ஓடி வந்து, நான் கீழ இருந்திருக்கிறத பார்த்து, என்னோட பக்கத்துல வந்தாரு. அவரு, "அத்த, இந்த நேரத்துல எங்களோட ரூமுக்கு வெளிய என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு?" கேட்டாரு. நான், "காலையில சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவ இன்னைக்கு தூங்குறாளான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னேன்." அப்ப அவரு, "சுமங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் எந்த பயனுமே இல்லை. நான் இப்பவும் அவளை கைவிட்டுருவேன். நீங்க தேவையில்லாம அவளுக்கு மன அழுத்தத்த குடுக்காதீங்கன்றத" சொன்னாரு. இதுக்கப்புறமா மருமகன் வந்து என்ன கைத்தாங்களா புடிச்சு தூக்குனாரு. என்னோட ஒரு கைய அவரோட தோள்ல வச்சு, மறு கைய என்னோட இடுப்புல வச்சு, என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. என்னோட அறைக்கு வந்ததுக்கு அப்புறமா, மருமகன் என்னோட கால்களை பிடிச்சு விட ஆரம்பிச்சாரு. மருமகன் தொட்டதுமே எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல எனக்கு வெட்கமாவும் இருந்துச்சு. அப்ப என்னோட மருமகன் வந்து, "அத்த, நீங்க வெட்கப்பட தேவையில்ல. நீங்க ரொம்பவே சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. நிலைமை எப்படி இருந்தாலும், எங்களுக்கு இடையில ஒரு மரியாதை நிறைஞ்ச உறவு இருந்துச்சு. அப்ப நான் மருமகன் கிட்ட வேண்டான்னு சொல்லவே இல்ல. ஆனா அவர் என்னோட முழங்கால் வரைக்கும் என்னோட கால்களை தடவ ஆரம்பிச்சாரு. அப்போ மருமகனோட கண்கள் இப்போ என் மீது ஒரு வித்தியாசமான முறையில சுழல ஆரம்பிச்சது. மெதுவா மருமகனோட கண்கள் என் மீது திரும்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அத நான் உணரவே இல்ல. நான் இப்பவும் அழகா இருக்கேன். என்னோட உடல் இளமையில எப்படி இருந்தனோ, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என் கால்களை தொடும்போது, மருமகன், "அத்த, உங்க மகள விட நீங்க சோர்வா தெரியல. நீங்க இப்பவும் அழகா இளமையா இருக்கீங்கன்னு" சொன்னாரு. மருமகன் சொன்னதைக் கேட்டு நான் ரொம்பவே சிலிர்த்து போயிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட மகளான சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக் குடுக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அவ மெதுவா என்கிட்ட இருந்து வீட்டு வேலைய கத்துக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் நைட்டு பாத்திரத்தோட சத்தம் கேட்டுச்சு. நான் உடனடியா ரூமுக்கு வெளிய வந்தேன். மருமகன் உணவு தட்டை கையில பிடிச்சுக்கிட்டு சமையல் அறையில இருந்து வெளிய வர்றத பார்த்தேன். என்ன பார்த்ததும் அவர் ஆச்சரியமா நின்னாரு. "இந்த நைட்ல உங்க தட்டோட ஏன் போறீங்கன்னு?" சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு, "எனக்கு நைட்ல பசிக்குது. நீங்க சமைச்ச உணவு சுவையா இருந்துச்சு. அது திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னுவேன்னு" சொன்னாரு. நானும், "சரி, வாங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்ன்னு" சொன்னேன். மருமகன் என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு மேசையோட நாற்காலியில உட்கார வச்சு எனக்கு உணவு பரிமாற ஆரம்பிச்சாரு. அவர் எனக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தப்ப அவரோட ஒரு கால் என்னோட காலோட மேல இருந்துச்சு. திரும்ப திரும்ப என்னோட கண்கள பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் அவரோட மாமியார். ஆனா அவருக்கு இது நினைவுல இல்ல. நான் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சேன். அதுக்கப்புறமா மருமகன் என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா மருமகன் இன்னும் சாப்பிடணும்னு சொல்லி வற்புறுத்தினாரு. நானும் அவருக்கு உணவு பரிமாறினேன். அவர் என்கிட்ட ரொம்பவே விசித்திரமான முறையில நடந்துக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்னால அவர மறுக்க முடியல. நான் மருமகன் கிட்ட, "நாளைக்கு சில மாணவர்கள் எங்க வீட்டுக்கு வாடகைக்கு எடுக்க வராங்க. எங்க வீட்டோட மாடி ரூம் காலியா தான் இருக்கு. இந்த ரூம் அவங்களுக்கு வாடகைக்கு விடலாமா?"ன்னு கேட்டேன். அத கேட்டதுமே அவர் மறுத்துட்டாரு. நானும் வேற எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் நைட்டு மருமகன் வந்து எல்லைய மீறினாரு. அவர் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கைய புடிச்சு என்ன அவரோட ரூமுக்கு அழைச்சுட்டு போனாரு. நான் ரொம்பவே பயந்து போயிட்டு அவன்கிட்ட, "இது என்ன நடக்குது மருமகனே?"ன்னு கேட்டேன். அப்போ அவரு எனக்கு ஒரு நைட்டிய குடுத்து, "இத போட்டுட்டு வாங்கன்னு" சொன்னாரு.
அவர் சொன்னத கேட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட, "நீங்க என்ன பேசுறீங்க? நான் உங்க மாமியார். இத நீங்க மறக்க கூடாதுன்னு" சொன்னேன். ஆனா அவரு, "சுமங்கலி தூங்கிட்டா, என்னோட வீட்ல மத்த தேவைகள உங்ககிட்ட தான் பூர்த்தி செய்யணும். இந்த நைட்டிய நான் சுமங்கலிக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவ அத போடவே இல்ல. நீங்களே இந்த நைட்டிய போட்டுக்கிட்டு வாங்க. எனக்கு வந்து காட்டுங்க." மருமகன் சொன்னத கேட்டு நான் ரொம்பவே வெட்கப்பட ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட, "நான் உங்க மாமியார். இத நீங்க மறக்க கூடாதுன்னு சொன்னேன்." அத நான் சொன்னாலும், என்னால அவரோட விஷயத்த மறுக்க முடியல. ஞாயிறு அங்கிருந்து போயிட்டேன். அடுத்த நாள், சுமங்கலி தூக்கத்திலிருந்து எழும்பி, காலையில உணவு சாப்பிட்டுட்டே இருந்தா. அவ காலை உணவு சாப்பிடும்போது, நான் அவகிட்ட அந்த நைட்டிய குடுத்தேன். "நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன். ஏன்னா நீ திருந்துறதா எனக்கு தெரியல." மருமகன் எனக்கு இந்த நைட்டியே குடுத்தாரு. என்கிட்ட தன்னோட விருப்பத்த வெளிப்படுத்தினாரு. "உன்னால தான் மருமகன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதையெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னால உன்னோட கணவர சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா, உன்னோட வாழ்க்கை வீணா தான் போகும்." இந்த மாதிரி சுமங்கலி கிட்ட நெறைய பேசினேன். என்னோட பேச்ச கேட்டதுமே அவ அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளும், "உங்க அம்மா சில நாட்களா எனக்கு நல்லது நடக்குதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்றீங்க. எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு நைட்ல ஏன் ஆழ்ந்த தூக்கம் வருதுன்னு எனக்கு புரியவே இல்ல. கல்யாணமான சில மாசங்களுக்கு அப்புறமா எனக்கு இப்படி திடீர்னு தூக்கம் வர ஆரம்பிக்குது. உங்க மருமகன் உங்ககிட்ட என்ன பத்தி என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்தது எல்லாமே ஒரே விஷயம் தான். என்னோட கணவர் என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே காட்டுறதில்ல." அப்ப எனக்கு தோணுச்சு, சுமங்கலி தன்னோட கணவர பத்தி பொய் சொல்றாளா? இல்ல மருமகன் தான் தன்னோட மனைவிய பத்தி பொய் சொல்றாரான்னு புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சாத்தியமற்றதுன்னு நான் நெனச்சேன். அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அன்னைக்கு நைட் நான் சுமங்கலிய என்னோட ரூம்ல போய் தூங்க சொன்னேன். அவளுக்கு பதிலா அவளோட ரூம்ல போயிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு நைட் நான் சுமங்கலி மாதிரியே நைட்டி போட்டுக்கிட்டு, அவளுக்கு பதிலா தூங்க முயற்சி பண்ணேன். நான் என்னோட முகத்த வரைக்கும் போர்வைய இழுத்து போத்திக்கிட்டேன். மருமகன் ஆவோட ரூமுக்கு வந்தப்ப நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என்னோட கால்ல இருந்து போர்வ கொஞ்சம் நழுவுச்சு. அப்ப மருமகன் என்ன சுமங்கலின்னு நெனச்சுக்கிட்டாரு. அவர் என்னோட அருகில வந்து, என்னோட கால்கள தடவ ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல எனக்கு ஏதோ விசித்திரமா நடக்க போற மாதிரி தோணுச்சு. ஆனா, அதே நேரத்துல கதவு தட்டுட்ட சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒரு பொண்ணோட குரலும் கேட்டுச்சு. மருமகன் என் கால்கள தடவிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த அந்த பொண்ணு, "வினோதன் மேல உனக்கு சலிப்பு வந்துருச்சா? இப்போ உன்னோட சோம்பேறி மனைவிய உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சா?"ன்னு கேட்டா. அந்த பொண்ணோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா, மருமகனோட கை என்னோட கால்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. நான் போர்வையில ஒரு சின்ன ஓட்டை வழியா வெளிய என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பொண்ணு மருமகனோட ரூமுலுக்கு வந்திருந்தா. அவளும் என்னோட மருமகனும் ரொம்பவே கக்ளோஸா நின்னுட்டு இருந்தாங்க. ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் படுக்கையில என்னோட பக்கத்துல படுக்கிறத கண்டேன். அந்த பொண்ணு மருமகன் கிட்ட, "வினோத், கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னோட மனைவி எழுந்திருக்க மாட்டாளா?"ன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு மருமகனும், "ஓ! அவளால காலையில வரைக்கும் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா, அவ இன்னைக்கு குடிக்கிற தண்ணீல நான் தூக்க மாத்திரைய கலந்திருக்கேன்னு" சொன்னாரு. இதுக்கு அந்த பொண்ணும், உன்னோட மனைவியோட வேல முடிஞ்சிருச்சு. ஆனா மாமியார் என்ன செய்றது? அவங்களால நம்மளோட அன்றாட சந்திப்புகள்ல இப்ப தடை அதிகமா ஏற்படுது." இதுக்கு மருமகனும், என்னோட மாமியாரும் நான் விரும்பாமலே அப்படிப்பட்ட முறைகள்ல என் கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழகுனதுனால, அவங்க வெட்கப்பட்டு தங்களோட வீட்டுக்கு போறதுக்கு முடிவெடுப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அவங்க இங்கிருந்து போறதுக்கு தயாரா இல்லன்னு சொன்னாரு. மருமகனும் அந்த பொண்ணும் பேசுனத கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதாவது, மருமகன் என் மகள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாராம். அப்ப நான் போர்வையில இருந்து வெளிய வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தேன். என்ன பார்த்ததுமே என்னோட மருமகன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. நான் அவகிட்ட, "நான் ஒண்ணுன்னு ஒரு நல்ல தொடர்கிறது.